வணக்கம். அனைவருக்கும் ஆடிப்பூர நல்வாழ்த்துக்கள். நிர்விக்னலட்சுமி இல்லத்துல நம்ம வாசினி பாப்பாவுக்கும் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளுக்கும் எப்படி ஆடிப்பூர விழா நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். நிறைய சீர்வரிசை வச்சு இன்னைக்கு ஆண்டாள் அம்மாவுக்கும் நம்ம வாசினி பாப்பாவுக்கும் அருமையா ஆடிப்பூரம் சிறப்பாக நிர்விக்னலட்சுமி இல்லத்துல நடந்திருக்கு. இது குட்டி பாப்பா மாயான்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது, என்னாலேயே நம்ப முடியல. அந்த மாதிரி இன்னைக்கு கிரீடம்லாம் வச்சு கழுத்துக்கு நகைகள், காதுக்கு நகைகள்லாம் போட்டு இன்னைக்கு மாயாவை பார்க்குறோம். இப்போ நம்ம வாசினி பாப்பாவுடைய திவ்ய தரிசனம் முத்தங்கி சாத்தி, மல்லிப்பூ, அப்புறம் பன்னீர் ரோசஸ் அதில் மாலை அப்படின்னு அழகாக இன்னைக்கு வாசினி பாப்பாவுடைய திவ்ய தரிசனம் பார்க்குறோம். இன்னைக்கு என்னுடைய அலங்காரம் நான் பண்ணேன். அது எனக்கு ஒரே சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா எனக்கு பெருசாக பண்ண தெரியாது. ஆனால் இன்னைக்கு நீட்டாக அந்த முத்தங்கி சாத்தி மாலைகள் எனக்கு தெரிஞ்ச வகையில் சாத்தியிருக்கேன். எப்போதுமே பெண்களுக்கு தலையில் பூ வைக்கணும் இல்லையா? கனகாம்பரமும் மல்லிப்பூவும் பாப்பாவுக்கு வச்சு விட்ருக்கேன். சூடி கொடுத்த சுடற்கொடியோட திவ்ய தரிசனம் பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்ச வகையில் சிம்பிளான ஒரு அலங்காரம், மல்லிப்பூ கனகாம்பரம் எல்லாம் ஆண்டாளுக்கு வச்சு அருமையாக வாசினி பாப்பாவுடைய நகைகள்லாம் போட்டு விட்டு, விருட்சிப்பூ, சம்பங்கி, பச்சிலையெல்லாம் வச்ச ஒரு மாலை, சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளுக்கே உரித்தான அந்த ஓப்பன் மாலை மாதிரி போட்டு ஆண்டாளை அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். ரோஸ் மாலை, மல்லிப்பூ மாலை, பாப்பா முத்தங்கி சாத்திட்டு எவ்வளோ அழகாக வருஷத்துக்கு ஒரு முறை முத்தங்கி சேவை அப்படிங்கிறது ஆடிப்பூரத்தில் பண்ணிகிட்ருக்கோம். போன வருஷம் தொடங்கி இந்த வருஷமும் அதே மாதிரி அதையே ஒரு ஃபார்முலாவாக ஒரு ஸ்டைலாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிப்பூரம்னாலே பாப்பா வந்து முத்தங்கி சேவையில் நம்ம தரிசனம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அழகாக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மாம்பழம், பூவம்பழம், மலைவாழை, ஏலக்கி, கற்பூரவல்லி, மலைப்பழம், ஆப்பிள், பேரிக்காய், ஆரஞ்சு, சாத்துக்குடி, சீத்தாப்பழம், கமலா ஆரஞ்சு, புட்டு, மாதுளம்பழம், கொய்யாப்பழம், பாசிப்பருப்பு உருண்டை, தேங்காய் பர்ஃபி, லட்டு, மங்கள பொருட்களோட வஸ்திரங்கள், ஆண்டாளம்மாவுக்கும் நம்ம வாசினி பாப்பாவுக்கும் வளையல், சீப்பு, மை, மஞ்சள் குங்குமம் சரடுன்னு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். முறுக்கு, வளையல்கள் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறதுக்காக வளையல்கள் அம்பாளோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு இந்த வளையல்கள்லாம் விநியோகத்துக்காக வர்றவங்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு எடுத்து வச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருந்தது. விளக்கு வச்சோடனே சங்கு சக்கர விளக்கு வச்சோன்னே அப்படியே நிறைஞ்ச மாதிரி ஆண்டாளம்மா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா. அலங்காரம் ராகுல் அளவுக்கு எனக்கு பண்ண வராது, மாலை சாத்துறதும் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு நான் கொஞ்சம் டைம் எடுத்து அந்த ஸ்ரத்தையோட, பாப்பாவும் நல்ல கோஆப்ரேஷன், அதனால் அழகாக இன்னைக்கு அமைஞ்சுதுன்னு தான் சொல்லணும். எனக்கே பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக நீட்டாக இந்த அலங்காரம் வந்திருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வகையில், என்னால் முடிஞ்ச வகையில் சீர்வரிசையெல்லாம் வச்சு சூடி கொடுத்த சுடற்கொடிக்கும் நம்ம வாசினி பாப்பா கடம்பவன வாசினிக்கும் இன்றைக்கி முடிஞ்ச வரையில் ஆடிப்பூரத்துக்கான ஒரு சிம்பிள் பூஜை, அதற்கான ஏற்பாடுகள் எனக்கு தெரிஞ்ச வகையில் எளிமையாக பண்ணியிருக்கேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே
சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த ஆடிப்பூரம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதா அமையணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் பாவனையா தீபாராதனை ஒத்திக்கோங்க. ஆண்டாளம்மாவும் வாசினி பாப்பாவும் முழு கடாட்சத்தையும் நமக்கெல்லாம் அருளி செய்யணும். யார் யாருக்கு என்னென்ன கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் இருக்கோ எல்லாமே நிறைவேறணும்ட்டு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.